ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த அருமையான வேதவசனம், இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாயிராதென்று அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை அறிந்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் நாம் படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பிரயாசங்கள்லாம் விருதாவாயிராதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த படுகிற பிரயாசங்கள் எல்லாம் நாம் நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை எப்படி செய்கிறார், என்ன செய்கிறார் என்றால், முதலாவதாக உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் பாடுகள் பல வரும்போது நாம் சோர்ந்து போகிறோமானால் தேவன் அந்த பாடுகளின் வழியாக ஒரு மனிதனை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அசையாதவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்போது, பாடுகளை நாம் தாங்கி கொள்ளும்போது, சகித்து கொள்ளும்போது தேவன் முதலாவதாக உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக அசையாதவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை செய்கிறார். ஒவ்வொரு நாளிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கிறார். நீங்கள் எந்த நாளிலே, ஒவ்வொரு நாளிலும் படுகிற எல்லா பாடுகளை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். ஆனால் தேவன் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் நிலை நிற்கும்படியாக, பரிசுத்தத்தில் நிலை நிற்கும்படியாக, நம்பிக்கையில் நிலை நிற்கும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளிலும் வருகிற எல்லா சோதனைகள், பாடுகளின் மத்தியில் தேவன் நம்மை உறுதிப்படுத்தி தேவன் நம்மை அசையாத மனிதர்களாக, கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெருகுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி சோர்ந்து போகாதபடி உறுதிப்படுத்தி நம்ம அசையாதவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளிலும் நம் கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகும்படியாக செய்கிறார். தேவனுக்காக செய்கிற எல்லா காரியங்களையும் இன்னும் அதிகமாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே, கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போது நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதை கண்டும், எந்த சூழ்நிலை கண்டும், எந்த பிரச்சனைகளை கண்டும் சோர்ந்து போகாதபடிக்கு உறுதிப்படுத்தி நம்மை அசைவில்லாதவர்களாக தேவனுடைய கிரியைகளில், கர்த்தருடைய கிரியைகளில் எப்போதும் பெருக வேண்டும் என்று இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் பெருகுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மட்டும் நாம் இருந்தது மாத்திரமல்ல, இனிவரும் நாட்களிலும் கர்த்தருக்காக அவருடைய கிரியைகளில் தேவன் விரும்புகிற எல்லா காரியங்களையும் நாம் செய்து அவருடைய கிரியைகளில் பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அசைவில்லாதவர்களாயும் உறுதி பண்ணப்பட்டவர்களாயும் உம்முடைய கர்த்தருடைய கிரியைகளை பெருகிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் உம்மிலே நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அசைவில்லாதவர்களாக தேவனுடைய கிரியைகளில், கர்த்தருடைய கிரியைகளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி உமக்காக இன்னும் சாட்சியாக, இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் விசுவாசமாக எல்லா காரியங்களையும் இந்த பூமியில் உமக்காக செய்ய நீர் எங்களை இந்த வார்த்தையினால் நீர் ஆண்டவரை தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.